எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி தான் இப்போ வந்து நமக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதாவது February 1ஆம் தேதி டிஎன்பிசி மெம்பராக இருக்கக்கூடிய ஃபாதர் மரிய சூசி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து யூபிஎஸ்சி நிறைய பேர் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிஎன்பிஎஸ்சியில் நிறைய யூபிஎஸ்சி சம்மந்தமான சிலபஸ்லாம் கொண்டு வரணும் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கூட வீடியோ போட்டு இந்த மாதிரி சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணாதீங்க, இது சரியாக வராது அப்படின்னு. ஸோ நேற்று டிஎன்பிசிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2025 வரக்கூடிய எக்ஸாம்ஸ், 2025 வரக்கூடிய குரூப் 1ஆ இருக்கட்டும், குரூப் 2 2A இருக்கட்டும், குரூப் 4ஆ இருக்கட்டும், இதுக்கு வந்து சிலபஸ் வந்து டிசம்பரில் இப்போ ஒரு சிலபஸ் லான்ச் பண்ணாங்கல்ல, அந்த சிலபஸ் படி தான் வந்து தேர்வு நடக்கும். ஸோ சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அவங்க கிளியர் அதெல்லாம் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, 2025 வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமூக வலைத்தளங்கள்ல சோஷியல் மீடியாலாம் நிறைய பேர் சிலபஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு யாரும் ஆக்சுவலி இங்கே சொல்லலை. அந்த கன்சர்ன் மெம்பர் வந்து போட்டனால சேஞ்ச் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிவித்தோம். ஸோ 2025 சிலபஸ் சேஞ்ச் ஆகாதுன்னு கிளியர் ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க. சிலபஸ் டிசம்பரில் தான் இப்போ நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த சிலபஸ் வந்து ஒரு 3 வருஷத்துலேருந்து 4 வருஷத்துக்காவது இந்த இதே சிலபஸில் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். உங்களுடைய கருத்து என்ன? ஒரு சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ சிலபஸ் டிசம்பரில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை வருஷத்துக்கு ஒரு சிலபஸ் வந்து வேலிடாக வச்சிருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.